அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாஸ்மின் என்ற சகோதரி அல்லாஹ் தன் படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனிதர்களை கூறுகிறான். ஆனால் அம்மனிதர்களில் சிலரை பிறக்கும் போதே ஊனமுள்ளவர்களாக படைக்கிறான். இது அல்லாஹ்வின் தண்டனையா இல்லை அல்லாஹ்வின் சோதனையா என்று கேட்டிருக்காங்க. சில மனிதர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கும் போது அவர்கள் ஊனமுற்றவர்களாக இருந்தால் நம்முடைய மனம் முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் ஏன் மனிதர்களை இப்படி ஊனமா படைக்கிறான்? இதுக்கு இவங்களை அந்த கடவுள் படைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு உயிரினையும் தண்டனையோடு படைக்கிறது கிடையாது. இந்த பூமி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோதனை களம். அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில சொல்லி காட்டுகிறான், உங்கள் பொருள்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைகளாகும். ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது. இந்த வசனம் அல் குர்ஆனிலே 64வது அத்தியாயத்திலே 15வது வசனமா இடம்பெற்றிருக்கு. இந்த குர்ஆன் வசனம் தெளிவான ஒரு விளக்கத்தை நேரடியாவே நமக்கு கொடுக்குது. அல்லாஹ் தஆலா நம்முடைய செல்வத்தை வைத்தும் நம்மை சுற்றியுள்ள மக்களை வைத்தும் நம்மை சோதிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையில் தான் படைக்கப்படுகிறான். என் நிலையில் இருப்பினும் மனிதன் தன்னை வணங்குகிறானா என்று சோதனை செய்யவே இந்த பூமியை நமக்காக அல்லாஹ் தந்திருக்கான். செல்வந்தருக்கு செல்வம் எவ்வாறு ஒரு சோதனையோ அதே போல சாதாரண மனிதனுக்கு நோயும் ஊனமும் சோதனையாகும். ஊனமுடன் பிறந்தாலும் அவன் என்னை வணங்குகிறானா என்று ஊனத்துடன் பிறந்தவருக்கு சோதனை. அதே போல ஊனத்துடன் ஒரு நபரை இயலாமையில் நாம் காண அவருக்கு நாம் ஏதேனும் அல்லாஹ்வின் பாதையில் உதவுகிறோமோ என்று நமக்கும் சோதனை. எல்லாருடைய சோதனைகளுக்கும் நற்கூலியானது நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலாவிடம் கட்டாயம் கிட்டும். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் சைத்தான் நம்ம மனசுல போடக்கூடிய தீய எண்ணங்கள்ல ஒரு பகுதியாகும். ஆக சைத்தானின் சூழ்ச்சியிலே சிக்காமல் 5 வேளை தொழுது ஏவனிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.